சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம சாய் சச்சரிதத்தில் 2 அத்தியாயங்கள் பாபாவோட அருளால் வெற்றிகரமாக பாராயணம் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ 3rd அத்தியாயத்துக்கு போயிடலாமா? அதுக்கு முன்னாடி 2nd அத்தியாயத்தில் லாஸ்ட்டாக பாபா குருவோட தேவை நம்மளுக்கு எவ்வளோ அவசியன்றதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அதை தொடர்ந்து நம்ம 3rd அத்தியாயத்துக்குள்ளே போயிடலாம். என்ன பாபா 3rd அத்தியாயம் படிக்கிறான்னு கேட்குறீங்களா? ஓகே, இப்போ 3rd அத்தியாயத்தில் என்னென்னா, ஹேமத் பந்த் பாபா கிட்ட சாய் சச்சரிதத்தை எழுதலாமான்னு கேட்டிருப்பார் இல்லையா? அப்போ பாபா அதை எழுத ஒத்துக்கினதுக்கு அடுத்து பாபா ஹேமத் பந்துக்கு ஒரு சில கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரியான வேர்ட்ஸ் சொல்கிறாரு. எதை பற்றியும் கவலைப்படாத, நீ தைரியமாக எழுது, எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதுமே ஹேமத் பந்துக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வருது, ஓகே அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அவரும் எழுதுறதுக்கு தயாராகிடுறாரு. அப்போ பாபா பார்த்திங்கன்னா ஷாமா இருக்கார் இல்லையா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர் ஷாமா. இவரை பற்றி நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஷாமா கிட்ட பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிக்கிறானோ நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன், மேலும் அவன் என் மீது கொண்டான பக்தியை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தவங்க என்னோட லீலைகளெல்லாம் பாட்டு மூலயமா மக்கள்களுக்கு, என்னோட பக்தர்களுக்கு, என்னோட அடியவர்களுக்கு எடுத்துரைக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை இன்னும் மேம்படும், அவங்களோட உள்ளம் எப்போவுமே சந்தோஷத்திலே நிரம்பி இருக்கும். அண்ட் தென் பாபாவோட கதைகளை படிக்க படிக்க, அதை கேட்க கேட்க என்னென்னா நம்ம உடம்புல இருக்க அந்த நோய், அன்வான்டான நெகட்டிவ் தாட்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகுமா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சாய் சச்சரிதத்தை உங்களால் படிக்க முடியலனாலும் அதை கேளுங்க. படிக்கிறத விட கேட்குறது நம்மளுக்கு அவ்வளோ புண்ணியம். ஸோ இதெல்லாம் கேட்குற நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. அதனால தான் என்னமோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பாபாவோட கதையை கேட்க கேட்க நம்மளோட நோய் எல்லாமே அகலும், நம்மளோட மனசில் ஒரு அமைதி நிலவும் அப்படின்ற மாதிரி பாபா சொல்கிறாரு. இதை படிக்கும் போதே நம்ம தியானத்திலே பாபாவை கற்பனை பண்ணி பார்க்கணும். ஸோ கற்பனை பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆழ் மனசில் இருக்க அந்த பக்தி இன்னுமே அதிகரித்து நம்ம மனசை தூய்மைப்படுத்தும் அப்படின்ற மாதிரி பாபா சொல்லியிருக்காரு. நம்ம என்னென்னா உணர்ச்சி வசமாக சாயி சாயி அப்படின்னு சொல்ல சொல்ல பாபாவோட நாமத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்மளோட பாவம் எல்லாமே முற்றிலும் அகற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க. மொத்தமாக என்னென்னா பாபாவோட இந்த புக்கை நம்ம படிக்கிறது நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நம்ம ரொம்ப பாக்கியசாலியாக இருக்கணும், அதுதான் ஓவராலாக சொல்ல வர்றது. இந்த அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம போயிடலாம். அடியவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகள். ஓகேவா? ஸோ கடவுள் ஒவ்வொருத்தவங்கள ஒரு வேலை செய்கிறதுக்காக தான் அவரோட அடியவர்களை உருவாக்குறாரு. ஒரு சிலரை மடங்கள், கோவில்கள் அப்படி கட்டுறதுக்கு, இன்னொரு சிலரை புண்ணிய தீர்த்தங்களில் படிக்கட்டுகள் கட்டுறதுக்கு, ஒரு சிலரை கடவுளோட புகழை பாடுறதுக்கு, ஒரு சிலரை இந்த யாத்திரைகளுக்கெல்லாம் செல்றதுக்கு. இருந்தாலும் என்ன இந்த சச்சரிதத்தை எழுதுறதுக்கான வேலை என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது எதுக்காக? எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு தான் இருக்குது, எதுவுமே தெரியாது எனக்கு. இவ்வளோ பெரிய ஒரு வேலையை கடவுள் கொடுத்துருக்காரு, இதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு ஹேமத் பந்த் ஒரு கொஷின் வைக்கிறாரு. அதுக்கு அவரே ஆன்சர் சொல்லிக்கிறாரு பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு நான் தான் ஹாப்டாக இருப்பேன், அதனால தான் பாபா என்னை இதை எழுதுறதுக்காக என்ன நியமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது பாபாவோட அருள் தான், இது அவரே ஆசைப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை எழுதுறதுக்கு அவர் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்து என்னோட அகங்காரத்தெல்லாம் அவர் நீக்கிட்டாரு. இப்போ என்னோடய மனசு தூய்மையோடு தான் நான் அதை எழுதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நூலை எழுதுறதுக்கு பேனா மட்டும்தான் என்னோடய கையால் நான் எடுக்கிறது, மிச்சபடி எல்லாமே இந்த நூல் எழுதுறதுக்கான காரணம் பாபா தான். ஸோ இந்த நூல் எழுதப்பட்ட பெருமை எல்லாமே என்னை சேரறதை விட பாபாவை தான் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன தான் இதை எழுதலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் நம்மளுக்கு அவர் விஷுவலைஸாக பார்த்தா தான் அவருக்கு எழுத முடியும். அதனால் கொஞ்சம் தயங்குறாரு. இருந்தாலும் பாபாவோட அருளால் அவர் அதை எழுதிடுறாரு.
எப்படி ஒரு ஊமையும் வந்து கடவுள் பேச வைப்பார், ஒரு முடவனையும் மலையை கடக்க வைப்பாரோ அந்த மாதிரி பாபாவோட அருளால் என்னால் இந்த சச்சரிதத்தை எழுத முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள். அதாவது பாபாவோட கதைகளை வந்து கலங்கரை விளக்கத்துக்கு கூட ஒப்பிடுறாங்க. இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு நடு கடலில் வந்து நைட் டைமில் வந்து ஒரு போட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ போட்டில் போகிறப்ப நம்ம அந்த லைட் ஹவுஸ் தர வெளிச்சத்தில் தான் நம்ம வந்து அந்த போட் வந்து எங்கெல்லாம் பாறை இருக்குது, எங்கெல்லாம் டேஞ்சரான ஏரியா வருதுன்றத பார்த்து இது வந்து கவனமாக செல்லுது இல்லையா. அதே மாதிரி பாபாவோட கதைகளை கேட்க கேட்க இந்த உலகத்தில் நம்மளுக்கு வந்து கடினமான பாதைகளை வந்து ரொம்பவே ஈஸியாக கடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஹேமத் பந்த். இன்னொன்று, இந்த புனிதமான நூலான சாய் சச்சரிதத்தை நம்ம படிக்கவும் கேட்கவும் நம்மளுக்கு இந்த ஆசைகள் மேலே இருக்க மோகம்லாம் முற்றிலும் விலகி ஆன்ம நிலையை தேடி போகிறதுக்கான ஒரு வழிவகிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பாபாவின் தாய் அன்பு. இதை வந்து நம்ம எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். ஒரு இளம் கஞ்சை வந்து பசு எவ்வளோ நேசிக்குதுன்றது நம்ம யாருக்குமே தெரியாதான். அதனோட மடி வந்து எப்போவுமே பாலால் நிறைந்து தான் இருக்குமா. அந்த கன்றுக்குட்டிக்கு எப்போல்லாம் பால் தேவையோ தடையே இல்லாமல் தயக்கமே இல்லாமல் அந்த பசு வந்து அந்த கன்றுக்கு பால் கொடுத்துட்டு அதனோட பசியை ஆற்றிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு தாய் அப்படின்றவங்க வந்து ஒரு குழந்தை எப்போல்லாம் பசியில் இருக்குன்னு தெரியுதோ அப்போல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து தயங்காமல் அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுத்து அந்த குழந்தையோட பசி ஆத்துறது இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து புதுசாக ஆடை அணிவிச்சு அதை சிங்காரிச்சு பார்க்குறதுலையும் கவனம் செலுத்துகிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது, அதை இதை பற்றி கவலையும் கொள்றதில்லை. ஏன்னா அம்மா இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு தைரியம்தான். ஸோ அதே மாதிரி தான் பாபாவும் வந்து தாய் அன்பு கொண்டவராக தன்னோட பக்தர்கள் கிட்ட இருக்காரு. அது எவ்வளோ ஒரு அழகான லைனில் அவர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. தாயின் அன்பு விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது, இணையில்லாதது. தமது அடியவர்களிடம் சத்குருவும் இத்தகைய தாயன்பு காண்பிக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த லைனு. ஸோ இப்படிப்பட்ட அன்பை தான் பாபா என்ன பண்ணியிருந்தாரு, என்கிட்டயும் வந்து கொண்டிருந்தார். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதை வந்து ஹேமத் பந்த் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது உங்களுக்கு அப்படியே நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டினியூவேஷனை மறக்காமல் வரக்கூடிய நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். அப்படி என்ன தான் ஹேமத் பந்துக்கு பாபா பண்ணியிருக்காருன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம்.